வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இப்போ ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை பார்த்து வருத்தப்படாத ஒரு நபர் அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பார் அப்படின்னு. அது எப்படி நம்ம ஒரு துன்பம் வரும்போது துன்பத்தை பார்த்து வருத்தப்படாம இருக்கிறது? அதுக்குன்னு சில பிலாசபி இருக்கு. அது இந்த வீடியோல பார்ப்போம். எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்திற்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி எழுதுற வரைக்கும் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. எழுதி அதில் ரிசல்ட்டு ஃபெயில் ஆனாலும் இல்லை மார்க்கு கம்மியானாலும் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. திருத்துறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் மேக்சிமம் கவலை கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணுறது தான். இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஏழையாக பிறந்துட்டாங்க. அப்போ நான் ஏழையாக இருக்கிறேன்னு நினச்சி யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு கை இல்லாமல் பிறந்துட்டாங்க. ஏன்னா கையிலே நினச்சி அப்போ யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட ஒன்று இருக்காது, என்கிட்ட இல்லை அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் வருத்தமே வருது. இப்படி கம்பேர் பண்ணுறதை விட்டுக்கிட்டு நம்ம சுற்றி என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது நம்ம கரெக்டாக அதில் எஃபெக்ட் போட்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறிக்கலாம். வாழ்க்கைன்னா என்னென்னா ஒரு பாறையை ஒரு மலையோட உச்சிக்கு தள்ளிட்டு போகிற மாதிரி. இதில் சுவாரஸ்யமான என்னென்னா மலையோட முடிவு கடைசி வரைக்கும் வராது. நம்ம தான் ஸ்ட்ராங் ஆகணும்.